ஹலோ மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜோட எபிசோட் 14. சரி, நம்ம ஃபஸ்ட் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஜின்னும் டேஹும் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே வந்து டேஹுங் வந்து சொல்கிறான், நான் வந்து இன்றைக்கி ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அங்கிள் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜின்னும், ஆமாம் நானும் தான், நீ ரொம்ப டயர்டாக இருப்ப, போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேஹுங்கும் சரின்னு சொல்லிவிட்டு அவனோட ரூமுக்கு போகிறான். ரூமில் போய் பார்த்தா எல்லா திங்ஸும் கீழே கிடக்குது, எல்லாம் களைஞ்சு கிடக்குது. உடனே வந்து டேஹுங் வந்து அப்படி ஷாக்காகி பார்க்குறான். உடனே டேஹுங்க்கு வந்து ஞாபகம் வருது, ஜங்குக் தான் பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறான். இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, அவன் ஓகே தானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறான். இந்த பக்கம் ஜின் வந்து ஜிமின் ரூமுக்கு போய் நாக் பண்ணுறான். உடனே வந்து ஜிமின் திறக்கிறான். ஜிமினை பார்த்தோன்னே வந்து ஜின் வந்து ஒரே ஆகுறான். ஏன்னா அவனோட கண்ணெல்லாம் ரெட்டாகி இருக்குது. ஜிமின் நீ ஓகே தானா அப்படின்னு சொல்லி ஜின் வந்து கேட்குறான். கேட்டோடனே ஜிமின் வந்து நான் ஓகே தான் அங்கிள், எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜின் வந்து ஒரு பேகை வந்து ஜிமினுக்கு வந்து தரான். தந்தோடனே இது என்னது அங்கிள் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கேட்குறான். நானும் டேஹுங்கும் இது வந்து உனக்காண்டி வாங்கினோம், உனக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஜின் சொல்கிறான். உடனே ஜிமினும் தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறான். சரி நீ போய் இப்போ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து அங்கேருந்து போயிடறான். போனோடனே ஜிமினும் ரூம்குள்ளே போயிடறான். இந்த பக்கம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணோடனே டேஹுங் வந்து ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லி அப்படியே பெட்டில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறான். நடுராத்திரி ஆயிடுது. அப்போ பார்த்தா டேஹுங்கோட ரூம் வந்து திறக்கிற சவுண்டு கேட்குது. அப்போ வந்து டேஹுங் வந்து எந்திச்சு உட்காந்து லைட் போடுறான். லைட் போட பார்த்தா அங்கே வந்து ஜங்குக் வந்து குடிச்சிட்டு அப்படியே தள்ளாடிட்டு நிற்கிறான். உடனே வந்து டேஹுங் வந்து உடனே ஜங்குக் பக்கத்தில் வந்து ஓடி போகிறான். ஜங்குக் நீ ஓகேயா, குடிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி டேங் வந்து கேட்குறான். கேட்டோடனே வந்து ஜங்குக் வந்து அப்படி கோவமாக பார்க்குறான். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, குடிக்காத மாதிரியா தெரியுது அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து சரி விடு வா வந்து தூங்கு அப்படின்னு சொல்லி ஜங்குக்கோட கையை வந்து பிடிக்கிறான். பிடிச்சோடனே வந்து ஜங்குக் வந்து கையை வந்து உதறி விடுறான். என்னை தொடாத நான் வந்து சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து கோவமாக சொல்கிறான். ஆனால் டேங் வந்து திருப்பி ஜங்குக்கோட கையை வந்து பிடிக்கிறான். நீ வந்து குடிச்சிருக்க, நீ ஃபஸ்ட்டு வந்து தூங்கு அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். அப்போ வந்து ஜங்குக்கு வந்து டேங்கோட இன்னொரு கையை பிடிச்சி இழுத்து அப்படியே வாலில் வந்து பின் பண்ணிடுறான். பின் பண்ணோடனே என்னை தொடாதன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லி கோவமாக வந்து அப்படியே முறைச்சி பார்த்துட்டே சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து பயந்து போயிடுறான். இப்போ ஜங்குக்கு வந்து ஒரு கையை வந்து வாலில் வச்சுட்டு இன்னொரு கையால் டேங்கோட சின்ன பிடிச்சி தூக்கி விடுறான். விட்டோடனே டேங் வந்து ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக்கு என்னை விடு அப்படின்னு சொல்லி டேங் வந்து அழுக ஆரம்பிக்கிறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து உனக்கு வந்து இதுதானே வேணும், நீ இதுக்கு தானே ஆசைப்பட்ட, நம்ம 2 பேரும் ஹஸ்பண்டாக இருக்கணும்னு, நான் வந்து அது வந்து உனக்கு வந்து இன்றைக்கி தரேன், நம்ம 2 பேரும் இன்றைக்கி வந்து ஹஸ்பண்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து இல்லைன்னு சொல்லி மண்டையாடுறான். ஜங்குக் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஜங்குக் வந்து டேங் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். கிஸ் பண்ண ஆரம்பித்தோடனே டேங் வந்து ஜங்குக்கை தள்ளி விடுறதுக்கு வந்து ரொம்ப ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனால் முடியலை. ஜங்குக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். உடனே வந்து டேங் வந்து அழுதுகிட்டே இருக்கான். ஆனால் ஜங்குக்கு வந்து அப்படியே அவனை கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். ஆனால் டேஹுங்க்கு வந்து இந்த ஜங்குக்கு வந்து கிஸ் பண்ணுறதுல வந்து லவ்வும் தெரியல, லஸ்ட்டும் தெரியல, வெறும் வந்து கோவம் மட்டும்தான் இருக்குது. அதோட டேங் வந்து அப்படியே அழுதுகிட்டே ஜங்குக்கை வந்து தள்ளி விட ட்ரை பண்ணுறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து அவனோட கை 2ஐயும் பிடிச்சி மேலே வச்சு பின் பண்ணிடுறான். பின் பண்ணோடனே டேங்கோட ஷர்ட்டை வந்து கிழிச்சு விட்டுட்டு ஃபுல் டச் பண்ணுறான். ஃபுல் ஸ்க்ராட்சாக விழுகுது. உடனே வந்து ஜங்குக்கு வந்து டேங்கோட நெக்கை வந்து கிஸ் பண்ணுறான். ஃபுல் பைட்லாம் பண்ணுறான். உடனே வந்து டேங் வந்து அழுகிறான். ப்ளீஸ் ஜங்குக் என்னை விடு, ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அழுகிறான். ஆனால் ஜங்குக் வந்து அவனுக்கு பேச்சை ஒன்று கூட கேட்காம அவன் பிசாட் பண்ணிகிட்டே இருக்கான். உடனே வந்து ஜங்குக் வந்து அவனோட கையை டேங்கோட கையை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு டேங்கோட பேண்ட்டில் வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறான். உடனே வந்து டேங் வந்து ஃபுல் ஃபோர்ஸோட ஜங்குக் வந்து தள்ளி விட்டுறான். இப்போயே அப்படி பெட்டில் வந்து படுத்துடுறான். அதுக்கடுத்து பார்த்தா ஜங்குக் எந்திரிக்கவே இல்லை. இப்படி டேங் வந்து அப்படி கீழே உட்காரான். கீழே உட்காந்து ஜங்குக்கை பார்க்குறான். வந்து பெட்லேருந்து அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறான். உடனே வந்து டேங் வந்து அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். அவனோட முட்டியை வந்து வச்சு அப்படியே அங்கே தலை வச்சு அப்படியே அழுதுகிட்டே அப்படியே அவனும் அங்கேயே தூங்கிடுறான். இப்போ வந்து காலையில் ஆகிடுது. அப்போ வந்து ஜங்குக்கு வந்து எழுந்திருக்கிறான். எழுந்துச்சி அப்படியே தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். அப்படி பார்த்தா அவன் அப்படியே சுற்றி பார்க்குறான். பார்த்தா டேங் வந்து அந்த பக்கம் உட்காந்துருக்கிறத பார்க்குறான். உட்காந்துட்டே அவன் வந்து தூங்கிட்டு இருக்கான் இன்னும். உடனே வந்து ஜங்குக்கு வந்து நேற்று நடந்தது எல்லாமே ஞாபகம் வருது. உடனே வந்து ஜங்குக்கு வந்து அவனோட ஹேரை வந்து பிடிச்சி நீ எப்படி இதெல்லாம் பண்ணலாம் ஜங்குக், நீ என்ன பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து அப்படி ஷேமாக வந்து ஃபீல் பண்ணுறான். ஃபீல் பண்ணோடனே அவன் எந்திச்சு டேங் பக்கத்தில் போகிறான். போய் அவனை வந்து தூக்கி அப்படியே பெட்டில் வந்து தூங்க வைக்கிறான். தூங்க வச்சோடனே ஜங்குக்கு வந்து அப்படியே பாத்ரூம்குள்ளே போகிறான். போய் அவனோட மிரரில் வந்து அவனோட ஃபேஸ் பார்க்க அவனுக்கே ஷேமாக இருக்குது. நீ எப்படி இப்படி பண்ணலாம், அதுவும் நீ இப்படிப்பட்ட ஆளே இல்லையே, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறான் ஜங்குக்.
அப்புறம் ஜங்குக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு வெளில வரான். வெளில வந்து பார்த்தா டேங் வந்து இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து கீழே யார்கிட்டையும் பேசாமல் அப்படி வெளில போகிறான். அப்போ வந்து ஜின் வந்து பார்த்துறான். ஜங்குக் நில்லு அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கும் நிற்கிறான். டேஹுங் என்ன இன்னும் அவன் தூங்கிட்டு இருக்கான், அவன் இவ்வளோ நேரம் தூங்க மாட்டேனே என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஜின் வந்து கேட்குறான். கேட்டோடனே ஜங்குக்கு வந்து இல்லை அவன் என்னாச்சுன்னு தெரில, இன்னும் அவன் தூங்கிட்டு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடறான். போனோடனே ஜின் வந்து அப்படி இவனுக்கு என்ன ஆச்சு, இவன் ஏன் நம்ம கண்ணை பார்த்தே பேச மாட்டேறான், எங்கேயோ அவசரமாக இவ்வளோ அவசரமாக எங்கே போகிறான் இவன் அப்படின்னு சொல்லி ஜின் வந்து யோசிச்சுட்டு நிற்கிறான். கொஞ்ச நேரம் கழித்து டேங் வந்து எழுந்திருக்கான். எழுந்திரிச்சு பார்த்தா அவன் வந்து பெட்டில் இருக்கான். பெட்டில் இருக்கிறத பார்த்து நான் எப்படி பெட்டில் வந்தேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து இருக்கான். அப்போ பார்த்தா அவனுக்கு நேற்று நடந்தது ஃபுல் ஞாபகம் வருது. உடனே அவன் அங்கேயே உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறான். அப்படியே அவனும் எழுந்துச்சி பாத்ரூமுக்கு போய் அப்படியே கண்ணாடியில் பார்க்குறான். பார்த்தா அவன் கழுத்து ஃபுல் வந்து ஹிக்கியாக இருக்குது. அதெல்லாம் பார்த்தோன்னே டேங் வந்து நான் எனக்கும் ஹிக்கி வரணும்னு ஆசை தான், ஆனால் இப்படி இல்லை ஜங்குக், நீ எப்போ தான் என்னை அக்செப்ட் பண்ணுவ, எப்போ தான் உனக்கு வந்து என் மேலே இருக்க கோவம் போகும் அப்படின்னு சொல்லி டேங் வந்து அப்படியே கண்ணாடியை பார்த்து அழுகிறான். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அவன் வந்து கீழே வரான். கீழே வந்தோடனே பார்த்தா ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறான். உடனே ஜின் வந்து பார்த்தோன்னே டேய் நீ ஓகேவா, நீ ரொம்ப டயர்டாக இருக்கே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே டேங் வந்து ஒன்றும் இல்லை அங்கிள், நான் வந்து ஓகேவாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜின்னும் வந்து சரின்னு சொல்லிடுறான். ஆனால் ஜின்னுக்கு மனசுக்குள்ளே வந்து தோணுது என்னமோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு படியில் வந்து போயிட்டுருக்காங்க. அப்போ பார்த்தா டேங்க் வந்து ஸ்லிப் ஆகிடுது. ஸ்லிப் ஆனோடனே ஜின் வந்து அவனோட கையை வந்து பிடிச்சிடறான். பிடிச்சோடனே வந்து அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து ஒன்றும் இல்லை அங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ பார்த்தா அவனோட ஃபுல் ஹேண்டு போட்டிருந்தது வந்து கொஞ்சம் வந்து விலகி போகுது. அங்கே பார்த்தா ரெட்டாக தெரியுது. உடனே வந்து ஜின் வந்து இது என்னது, ஃபஸ்ட்டு நீங்கள் வா அப்படின்னு சொல்லி சோஃபாவில் வந்து உட்கார வைக்கிறான். உட்கார வச்சோடனே டேங் வந்து ஒன்றும் இல்லை அங்கிள், இது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அதை வந்து மறைக்க பார்க்குறான். உடனே வந்து ஜின் வந்து அவனை மறைக்க விடாமல் அதை தூக்கி பார்க்குறான். இது எப்படி, யார் இப்படி பண்ணா, அவனுக்கு ஜங்குக் தானே பண்ணா அப்படின்னு சொல்லி ஜின் வந்து கேட்குறான். நான் டேங் வந்து ஒன்றுமே சொல்லாமல் உட்காந்துருக்கேன். அப்போ நான் ரைட்டாக தான் சொன்னேன், ஜங்குக் தானே இதை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி ஜின் சொல்கிறாங்க. உடனே வந்து டேங் வந்து ஜங்குக்கு ஒன்றுமே பண்ணலை, இது வந்து எப்படி ஆச்சுன்னா அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜின் வந்து நீ ஒன்றும் சொல்ல வேணாம், நீ போய் ரெஸ்ட் எடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேங்கும் அங்கேருந்து கிளம்பி போயிடறான். உடனே வந்து ஜின் வந்து அங்கே உட்காந்து இன்றைக்கி ராத்திரி ஜங்குக் கிட்டே பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான். ஸோ டைம் வந்து ராத்திரிக்கு வந்து ஸ்கிப் ஆகுது. அப்போ வந்து ஜின் வந்து ஜங்குக் கண்டி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். ரொம்ப லேட் ஆகுது, ஜங்குக் வரவே இல்லை. இருந்தாலும் ஜின் வந்து உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். அப்போ பார்த்தா ராத்திரி 2 மணிக்கு வந்து ஜங்குக் வந்து உள்ளக்குள்ளே வரான். உள்ளக்குள்ளே வந்தோடனே ஜின் வந்து அப்படி முறைச்சி பார்க்குறான். நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, இன்னும் தூங்கலையாமா அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து கேட்குறான். கேட்டோடனே ஜின் வந்து ஃபஸ்ட்டு ரூமுக்கு வா அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜின் வந்து முன்னாடி போகிறான். ஜங்குக் வந்து கன்ஃபியூஸோடு அப்படியே ரூம்குள்ளே போகிறான். ரூம்குள்ளே போனோடனே ஜின் வந்து கதவை லாக் பண்ணிவிட்டு ஜங்குக்கை வந்து ஸ்லாப் பண்ணுறான். ஸ்லாப் பண்ணோடனே ஜங்குக் வந்து ஒரு கணத்தில் கை வச்சுட்டு அம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து கன்ஃபியூஸோடையே கேட்குறான். நீ எப்படி ஜங்குக்கு இப்படி பண்ணலாம், நான் உன்னை என்ன அப்படியா வளர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் வந்து ஒன்றுமே புரியாமல் அப்படியே பார்த்துட்ருக்கான். நீ ஏன் டேஹுங்கை வந்து ஹர்ட் பண்ணுற, நீ ஏன் அவனை வந்து அப்யூஸ் பண்ணிகிட்ருக்க, நான் இதுதான் உனக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன்னா, எல்லாம் என்னோட தப்பு தான், நான் தான் உன்னை வந்து ஒழுங்காகவே வளர்க்கலை அப்படின்னு சொல்லி. இல்லைம்மா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து நேற்று வந்து குடிச்சிட்டு வந்தேன், அப்புறம் நான் வந்து ரொம்ப கோவமாக இருந்தேன், அதனால தான் என்னோடய கண்ட்ரோலை மீறி இதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜின் வந்து அப்போ நீ வந்து குடிக்காத ஜங்குக்கு, நீ குடிக்கிறனால தானே இதெல்லாம் நடக்குது, அப்போ வந்து நீ வந்து குடிக்காத, டேங் வந்து ரொம்ப நல்லவே, இப்போ கூட அவன் வந்து என்கிட்ட ஒன்றுமே சொல்ல, நானாக வந்து பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன், அப்போ இருந்தால் அவன் வந்து உன்னைய வந்து காப்பாற்ற தான் அவன் வந்து நினச்சான், அவன் வந்து ஒரு ஏஞ்சல், அவனை வந்து நீ வந்து இழந்துடாத இதெல்லாம் பண்ணி, எனக்கு தெரியும் நீனும் வந்து ரொம்ப சேடாக தான் இருக்கன்னு, உன்னோட பாஸ்ட்டை வந்து நீ வந்து விட்டுரு, அதை பற்றி யோசிக்கிறதுக்கு இப்போ வந்து ஒன்றும் இல்லை, உனக்கு வந்து புது லைஃப் வந்து கிடச்சிருக்கு, உனக்கு வந்து டேஹுங் வந்து கிடச்சிருக்கான், அவன் வந்து ரொம்ப நல்லவன், நீ அவன் கூட வந்து ட்ரை பண்ணு, டேஹுங் தான் உன்னோட ஹஸ்பண்ட், இப்போ ஜிமினை வந்து நீ வந்து மறந்துடு அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறான். உங்களுக்கு எப்படி இது வந்து தெரியும் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து ஷாக் ஆகி கேட்குறான். உடனே வந்து ஜின் வந்து அது வந்து இப்போ வந்து முக்கியம் இல்லை, நீ வந்து உன்னோட லைஃப்பை வந்து ஒழுங்காக இது பண்ணு அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து அப்படி முட்டி போட்டு அழுக ஆரம்பிக்கிறான். என்னால் முடியலைம்மா, நான் ஜிமினை மறக்கணும்னு தான் நினைக்கிறேன், அதனால் என்னால் முடியலை, நான் வந்து அவனை வந்து இன்னும் ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜின் வந்து ஜங்குக்கு முன்னாடி முட்டிக்கால் போட்டு உட்காரான். நீ மறந்து தான் ஆகணும் ஜங்குக், ஜிமின் வந்து இப்போ உன்னோடது இல்லை, உன்னோட அண்ணனோட
ஹஸ்பண்ட், இது ரொம்ப தப்பு. நீ வந்து ஜிமினை வந்து மறந்து தான் ஆகணும். நீ வந்து டேஹம் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணு. அவனுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடு. அப்போ வந்து எல்லாமே சரியாக போயிடும். நீ இன்னும் ஜிமினை வந்து மறந்து டேஹம் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். டேஹம் வந்து ரொம்ப நல்ல பையன். அவன் வந்து உனக்கு கிடச்சது வந்து நீ வந்து ரொம்ப லக்கியான பர்சன். அப்போ வந்து ஜங்குக் வந்து ரொம்ப அழுகிறான். உடனே வந்து ஜின் வந்து ஹக் பண்ணுறான் ஜங்குக்கை. நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிருச்சுல, நீ வந்து டேஹம்க்கு வந்து இப்போ சான்ஸ் கொடுப்பில்ல அப்படின்னு சொல்லி ஜின் வந்து கேட்குறான். கேட்டோடனே ஜங்குக்கு வந்து நான் வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜின் வந்து ஹக்கை வந்து பிரேக் பண்ணி ஜங்குக்கு வந்து பார்க்குறான். உடனே வந்து அவன் சீக்ஸை வந்து தொடுறான். நீ இப்போ போய் தூங்க, நான் வந்து நாளைக்கு வந்து புது ஜங்குக்கை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கும் மண்டே ஆடிட்டு குட் நைட் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஜங்குக்கு வந்து ரூம்குள்ளே வரான். இப்போ பார்த்தா பெட்டை பார்க்குறான். பெட்டில் பார்த்தா டேஹுங் இல்லவே இல்லை. உடனே வந்து சுற்றி முற்றி பார்க்குறான். இப்போ பார்த்தா அவன் வந்து கீழே வந்து படுத்துருக்கான் பாய் விரிச்சு. உடனே வந்து ஜங்குக் வந்து டேஹுங் பக்கத்தில் போய் அவனை வந்து தூக்கி அப்படி பெட்டில் வந்து படுக்க வைக்கிறான். அப்போ பார்த்தா டேஹுங் வந்து எந்திச்சு பார்த்தா ஜங்குக் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கான் டேஹுங்கோட. அதோட டேஹுங் வந்து பயந்து வந்து அப்படி கொஞ்சம் பின்னாடி அப்படி தள்ளி போயிடுறான். உடனே வந்து ஜங்குக் வந்து பெட்டில் வந்து உட்காந்துட்டு ஐ ஆம் வெரி சாரி அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். டேஹுங் வந்து ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்ருக்கான். நேற்றுக்காண்டி ஐ ஆம் வெரி சாரி, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். இப்போ ஜங்குக் வந்து கண்ணிலேருந்து தண்ணியாக வருது. உடனே வந்து டேங் வந்து அப்படியே சேடாக ஜங்குக்கை வந்து பார்த்துட்ருக்கான். நீ என்னை மன்னிச்சிடுவேல அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து கேட்குறான். கேட்டோடனே டேங் வந்து நான் உன்னை மன்னிச்சிட்டேன், ஆனால் நீ வந்து எனக்காண்டி ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் வந்து நீ என்ன சொன்னாலும் நான் வந்து செய்வேன், நீ என்ன சொன்னாலும் எனக்கு வந்து ஓகே தான் அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். அப்போ வந்து நான் நாளைக்கு வந்து என்னை வந்து வெளியில் கூட்டிகிட்டு போனி, ஃபுல் நாள் வந்து நீ வந்து என் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் வந்து கண்டிப்பாக நம்ம 2 பேர் நாளைக்கு வெளில போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து ஸ்மைல் பண்ணுறான். சொன்னோடனே ஜங்குக் வந்து நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து பாத்ரூம்குள்ளே போயிடறான். அப்படியே டேங் வந்து பாத்ரூம் கதவை பார்த்து அப்படியே சிரிக்கிறான். அப்போ வந்து டேங் வந்து அப்படியே பாத்ரூம் டோரை பார்த்து அப்படியே சிரிக்கிறான். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ வந்து சேஞ்ச் ஆகுற, நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னோட ஃபஸ்ட்டு லவ்வை வந்து நீ வந்து மறந்துடுவேன், நான் வந்து என்னோடய லவ்வோடு அதை வந்து மாற்றிடுவேன், நான் வந்து உனக்கு வந்து நிறைய லவ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி டேங் வந்து அப்படியே மனசில் நினச்சிட்டு உட்காந்துருக்கான். கொஞ்ச நேரம் கழித்து ஜங்குக் வந்து பாத்ரூம்லேருந்து வெளில வரான். வெளில வந்து டேங்கை பார்த்து கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிவிட்டு டேஹுங் எங்கே கீழே படுத்துருந்தானோ அங்கே போய் ஜங்குக் வந்து படுக்க போகிறான். அப்போ வந்து டேங் வந்து என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே ஜங்குக் வந்து நான் வந்து தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஏன் அங்கே தூங்குற, பெட்டில் தூங்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். இல்லை, நான் வந்து உன்னை வந்து அன்கம்ஃபர்டபுளாக்க விரும்பலை அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். இல்லை ஜங்குக், பெட்டு வந்து பெருசாக தான் இருக்குது, நம்ம 2 பேருக்கு வந்து எனஃப் தான், நீ வந்து மேலே வந்து படு, நான் ஒன்றும் உன்னை வந்து சாப்பிட மாட்டேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி டேங் வந்து ஜோக் பண்ணுறான். உடனே வந்து ஜங்குக் வந்து கொஞ்சம் சிரிக்கிறான். இல்லை டேஹுங், இட்ஸ் ஓகே, நான் இங்கேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து இப்போ நீ வந்து இங்கே பெட்டில் படுக்கலைன்னா நான் வந்து உன்னை வந்து மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் வந்து இது வந்து பிளாக்மெயில் அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். நீ எதை வேணால் எடுத்துக்கோ, என்னோட முடிவு இதுதான் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் வந்து வழி இல்லாமல் எழுந்துச்சி போய் அப்படியே பெட்டில் படுத்துறான். படுத்தோடனே டேங் வந்து குட் நைட் ஜங்குக் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஜங்குக்கும் குட் நைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே டேங் வந்து அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே தூங்கிடுறாங்க. ஸோ கைஸ், இதுதான் எபிசோட் 14. சரி, நான் உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். பை பை, டேக் கேர்.